என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உனக்கான வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என் வாக்கினை கேட்க எப்பொழுதுமே உனக்கு பல தடைகள் வரத்தான் செய்யும். அத்தனை தடைகளையும் தாண்டி என் வார்த்தைகளை எந்த ஒரு பிள்ளையினால் கேட்க முடிகின்றதோ அந்த குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை மாற்றங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியானதாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நீ எந்நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நன்மைகளை தேடிக்கொண்டே இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பது உண்மை என்றால் நீ வெற்றியை பெறுவதும் உண்மை. உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி எந்நாளும் உனக்கான நம்பிக்கையை உனக்கானதாக கொடுப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய நம்பிக்கைகளும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை சரிபடுத்தி கொடுக்க முயற்சி செய்யும் பொழுது உனக்கான நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நல்லதொரு விஷயத்தை நாம் இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அந்த விஷயத்தை அடைவதற்கு நாம் பல முயற்சிகளை செய்திருக்கவும் வேண்டும். அம்மா, இதுவெல்லாம் நீ சொல்லி கேட்டு கேட்டு எனக்கு பழகி போயிற்று. வேறு ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை நீ சொல்ல மாட்டாயா என்று கேட்கிறது என் குழந்தை. என் தங்கமே, எதுவானாலும் இது உன்னுடைய வாழ்க்கைதானே, உனக்கென கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கைதானே. இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து உனக்கு பல நன்மைகளும் பல நம்பிக்கைகளும் ஒரு சேர உன்னிடத்தில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கான நன்மைகளும் உனக்கான நல்ல நேரங்களும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் நினைத்தால் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த திருப்பங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுத்திட முடியும். ஆனால் அம்மா அப்படி செய்யாமல் இப்பொழுதும் உனக்கு துன்பங்களை கொடுக்கிறாளே, நமக்கு வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கையே இல்லாமல் வைத்திருக்கிறாளே என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, இந்த யோசனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இந்த நிமிடம் நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்பதனை யோசித்து பார். உனக்கு புரியும் நீ எத்தனை இன்னல்களை கடந்து வந்திருக்கிறாய் என்று. என் குழந்தையே, யாரையும் எதிர்பார்க்காமல் யாரும் நமக்கு எந்த உதவிகளையும் செய்வார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் தன் மீது தான் கொண்ட நம்பிக்கையை மட்டும் தன் மனதில் உறுதியாக கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு என் குழந்தை நீ இருக்கிறாய் என்பதனை மறக்காதே. இதுவே இந்த வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்ற மிகப்பெரிய சாதனைதான். என் குழந்தையே, தன்னை எப்பொழுதும் தெய்வத்தின் குழந்தையாக பார்க்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்வார்கள். தான் நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கையை சரியான திருப்பத்தை நோக்கி அழைத்து செல்வார்கள். என்ன நடக்கிறது,
ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு தன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று மனதில் கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ வாழ வேண்டும். பேரதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்குள்ளிருந்து தருகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது மேலும் மேலும் உனக்குள் இருந்து இந்த நம்பிக்கைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் எதற்கும் வருத்தப்படாமல் எந்த சூழ்நிலைக்கும் நீ கலங்கி நிற்காமல் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு எதை நடத்துகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதும். இனிமேலும் எதற்கும் கலங்கி விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் தெய்வத்தின் அருளால் உனக்கு கிடைத்தது என்பதனை புரிந்து கொண்டு யாரும் உன் வெற்றியை பங்கு போட நினைத்தாலும் நான் தான் காரணம் என்று சொன்னாலும் என் பிள்ளை அதை ஒருபொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். தெய்வத்தின் அன்பையும் தெய்வத்தின் அருளையும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு தனக்கான நன்மைகளை நீ எப்பொழுதும் முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள். எந்நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் எந்த சூழ்நிலைகள் நமக்கு என்னவாக மாறினாலும் இதையெல்லாம் உணர்ந்து நாம் பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் இருந்துவிட்டோமானால் நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை நன்மைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் நாமே மிக பெரிய பொறுப்பாகி விடுவோம் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகியினுடைய அன்பு உன்னை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வரும். அதுபோல இன்று தேய்பிறை சஷ்டி நாளான முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் நான் உன் முன்னால் நின்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதே. எப்படி தெரியுமா? அம்மா, நீ இதைத்தான் சொல்கின்றாய், எங்கே நடக்கப் போகிறது என்பது போன்ற ஒரு எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் நீ கொண்டு வரக்கூடாது. நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக நீ இருந்து விட்டால் அது போதும். வேறு எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணியும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது. உன்னை சுற்றி நான் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன் கண் முன்னால் நிற்கத்தான் போகிறது. எப்பேற்பட்ட வாழ்க்கையும் இனி உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். வேறு எந்த ஒரு மாற்றத்தினாலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது. நல்ல விஷயங்கள் உனக்கென நடக்கின்ற இந்த நேரம் உன் தாயானவள் என்னுடைய அன்பினால் நீ எதையுமே சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு. நான் நடத்துவதை உனக்கு தெளிவாக நடத்தி விடுவேன். நான் கொடுப்பதை உனக்கு சரியாக கொடுத்து விடுவேன். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணரும் பொழுது உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ கண் முன்னால் என்னவென்று தெரிந்து கொள்வாய். யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க முடியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருந்து
உனக்கு நான் பல நல்ல விஷயங்களை நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்துகிறதோ, எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுக்கிறதோ, அதுவரையிலும் என் பிள்ளை நீ தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியிலும் தூக்கி சுமப்பதை நிறுத்திவிட்டு சந்தோஷமான பாதையை உனக்கு நீயே வகுத்துக்கொள். மற்றவர்கள் எல்லாம் துணைக்கு யாரையாவது தேடும் பொழுது உனக்கு மட்டும் தெய்வம் உறுதுணையாக இருக்கிறது என்றால் என் குழந்தை, அதனை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. இந்த சூழ்நிலையில் நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும். உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நாம் இருப்பதும், இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதும் என் நேரமும் என்னவாக இருக்குமோ என்று யோசித்து பதறிக்கொண்டிருக்காமல், உன்னை தேடி வருவது எதுவாக இருந்தாலும் உன் தாயானவள் என்னுடைய ஆசிகளால் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வரத் தொடங்கிவிட்டது. சுற்றி இருக்கின்ற துன்பங்கள் விலகி பல நன்மைகள் நடக்க வேண்டிய நேரமும் கைகூடி வந்து விட்டது. எல்லா விஷயங்களையும் நாம் உணர்ந்திடும் பொழுது, எல்லா திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் கண்டு கொள்ளும் பொழுது, இனி நமக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்பதனை என் குழந்தை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. இந்த வராகி ஒட்டு மொத்தமாக உன் வாழ்க்கையில் ஒரு சேர முழுமையான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாள். அதனால் இனி இதிலிருந்து ஒரு பொழுதும் நான் பின்வாங்க மாட்டேன். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ என்னவென்று நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுப்பதையும், நான் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துவதையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய பக்குவமும் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இருக்காமல், உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நீ நல்லபடியாக தூக்கி சுமந்து விட்டால் போதும். இனி நடப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும். உன்னோடு இருந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும். எதையும் கடந்து நீ என்னவாக வேண்டும் என்பதனை யோசித்து இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. கந்தனின் அருள் நிச்சயமாக உனக்கு கிடைத்து விட்டது என்பதுதான் உண்மை. கந்த பெருமானை தேடி வந்த என் குழந்தை தன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி யார் இருக்கிறார்கள், யார் இல்லை என்பதனை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் இருக்கின்றேன். நான் இருக்கிறேன் என்பதனால்தான் உனக்கு எப்பொழுதும் என்னை தேடி வரும் பொழுது பல தடங்கல்களும் பல இன்னல்களும் பல சோதனைகளும் வந்து கொண்டே இருக்கின்றது. நடப்பது எல்லாம் என் பிள்ளையை நீ உன் வசமாக்கிட வேண்டும் என்றால் இந்த வராகியை எப்பொழுதும் நீ உன் வசமாக்கிட வேண்டும். இந்த தாயானவள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை உனக்குள் உருவாக்கி இந்த வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை கொண்டு வந்து எப்பொழுதும் போல பேரதிசயத்தை நீ உணர தயாராக இரு. நான் இருந்து கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தாயானவள் இருந்து உன் வாழ்க்கையில் தருகின்ற மாற்றங்களை ஒருபொழுதும் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறப்போகிறது என்பதனை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து உனக்கு நிறுத்துவேன். தாயின் அன்பும் அரவணைப்பும் உன்னை எந்த அளவில் எந்த இடத்திற்கு கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய்.
என்றும் என்றென்றும் நான் உன்னோடுதான். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.